கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாய் ஒரு சில வார்த்தைகளை நாம ஒரு 10 நிமிடம் தியானித்து விட்டு நாம செபிக்க போகிறோம். ஆமென், ஆமென். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கலாம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் உண்மை பாத்திரமாய் இருக்கிறது. அவர்களில் பிரதான பாவி நான். நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, இந்த மாலைவெளியிலும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பொறுப்பில் எடுங்க. கர்த்தர் எங்களோடு பேசும். தகப்பனை தியானிக்கும் பொழுது உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு அப்பா பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில் உண்டாக அடியனை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆமென். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க இந்த இயேசு உலகத்திலே கடந்து வந்தார். ஆமென். லூக்கா 9:56வது வசனத்துல வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் மனுஷனை ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கவே வந்தார் என்றார். இயேசு இந்த உலகத்துல வந்த காரணம் ஆமென். அவர் சொந்த வாயிலை அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மனுஷன் ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, அவனை ரட்சிக்கவே வந்தார் என்றார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆமென். மத்தேயு 9:13 பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழிக்க வந்தேன். ஆமென். பலியை அல்ல, இரக்கத்தையே. ஆமென். இரக்கத்தை போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். மத்தேயு வீட்டிலே ஆண்டவராய் இயேசு போஜனம் பண்ணும்படியாக உட்கார்ந்து இருக்கும் போது அவர்களை காண அந்த பரிசேயர்கள், அது அந்த பிரதான ஆசாரிய காரியங்களில் இருக்கிறவர்கள் அதை பார்த்து, இவர் பாவிகளோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார், போஜனம் பலியை பண்ணுகிறார் என்று சொல்லி அவரை குற்றம் சாட்டும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொல்லுவதை நாம இங்கே பார்க்கிறோம். ஆமென். அப்போ மார்க் 2:17 இதை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 5:17 இதை நாம் வாசிக்கிறோம். ஆமென். 5:32 இதைகளெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆமென். நீதிமானை அல்ல, பாவிகளை மனம் திரும்பவே உலகத்திலே நான் வந்தேன் என்று சொன்னார். பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்த பிரதானமான நோக்கம் பாவிகளை ரட்சிக்க இந்த பூமியிலே வந்தார். அப்ப இன்னைக்கு உலகத்துல பெரிய கேள்வி, நான் பாவியா? நான் ஒரு மனிதனாக நான் என்ன பாவம் செய்தேன் என்ற ஒரு பெரிய கேள்வி மனிதனுக்கு இன்னைக்கு உலகத்துல இருக்கிறது. ஆமென், ஆமென். ஒருவேளை அவன் ஒரு கொலை பாதகனாகவோ விபச்சார கள்ளனாகவோ அல்லது பல உலகத்திற்கு பாவம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை செய்யாதிருந்தாலும் வேதம் நமக்கு சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் பாவம் செய்து கெட்டு போனான். எல்லா மனுஷனும் பாவம் செய்து கெட்டு போனான், நல்லவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். நல்ல நாம் பார்க்க வேண்டும், தேவன் பரிசுத்தமான தேவன். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமான தேவன். இரவு பகலும் கேருப்பீங்கள் சேராப்பீங்கள் அவரை போற்றி பரிசுத்தர் 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 என்று போற்றுகிற மகிமை உள்ள தேவன். அந்த தேவனிடத்துல ஒரு மனிதன் ஆமென் அவருடைய சன்னிதானத்துல நாம் நிற்க வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த அவருடைய
எதிர்பார்ப்பின் அந்த ஸ்கேலின் படி அந்த பரிசுத்தத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும் வெளியே நம்முடைய அளவின் படி அல்ல, நம்முடைய தனிப்பட்ட மனதின் படி அல்ல, நாம் நிர்ணயம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த அளவு அல்ல. அந்த தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த ஜீவிதம் நமக்கு, அந்த காரியம் நமக்கு வேண்டும். பொதுவாக எடுத்துக்கொண்டா ஆமென், மனுஷனுக்கு பாவம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கிறது. யார் ஒருவன் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி ஜீவிக்கிறானோ, அவன் தேவனுடைய எதிர்பார்ப்பை விட்டு விலகி ஜீவிக்கிறானோ, அது அவனுக்கு பாவமாக எண்ணப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை அறியாமல் தன்னுடைய சுய நலத்துக்காக சுயநலங்களுக்காக வாழும் போது, தேவனை அறியாமல் இருந்தாலோ அல்லது தேவ சித்தத்தை உணராமல் வாழ்ந்தாலோ அது அவனுக்கு பாவமாயிருக்கு. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 51:6 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 51:6 இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். முதல்ல ஒரு ஆள் வாசித்தாங்களே, இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை கற்பத்திலே துர்க்குணத்திலே பாவத்திலே கற்பந்தரித்தாள். அப்படி சொல்லப்பட்ட தாவீது சொல்ல காரணம், மனிதனுடைய ஆதாம் மூலமாக உலகத்திலே பாவம் வெளிப்பட்டது. முதல் மனிதனான ஆதாம் மூலமாய் இந்த உலகத்திலே பாவம் என்ன செய்தது? வெளிப்பட்டது. ஆமென். அதன் மூலமாய் மனிதன் மீறுதல் அடையும் போது அவன் மூலமாய் அந்த மனித சந்ததிகள் எல்லாமே ஜென்ம பாவத்திலே உலகத்திலே வெளிப்படுகிறதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பாவத்திலே வருகிற மனுஷன் பல பாவங்களை அவன் உலகத்திலே கற்றுக்கொண்டு தன்னுடைய மாமிசமும் மனசும் விரும்பின வண்ணமாக இந்த உலகத்தில் அவன் ஜீவிக்க ஆரம்பிக்கிறான். ஆகவேதான் எபேசியர் 2 1, 2, 3 வசனங்களிலே அங்கே பவுல் அங்கே விளக்கி சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாம் நடந்து கொண்டீர்கள். பாருங்க, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நம்முடைய மாமிச இச்சையின்படி நடந்து நம்முடைய மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவளைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். ஆமென். மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து தன்னுடைய சுயத்திலே சுயமாய் வாழ்ந்து என்னென்ன நம்முடைய சிந்திக்கிறோமோ, என்னென்ன filthy thought, என்னென்ன எண்ணங்கள் உண்டாகிறதோ அதையெல்லாம் அடைய வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே அவன் தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். பொதுவாக சொல்ல போனா நாம் எண்ணுகிற சிந்தனைகளை ஒரு திரையில கொண்டு வந்து காண்பிக்க ஆரம்பித்தால் ஒரு மனிதனுடைய உண்மையான நிலைமை என்ன என்று தெரியும். ஆமென். ஒரு நாளிலே அவன் சிந்திக்கிற சிந்தனைகள் எவ்வளவு பொல்லாததாய் இருக்கிறது, எவ்வளவு அசுத்தமாய் இருக்கிறது என்பதை அவனுக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 6 பவுல் சொல்லுகிறத நீங்க கொஞ்சம் கவனித்தா 10-11 வாசிங்க. 9 வசனத்துல வாசிக்கலாமே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். நலகன வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். கரங்களை ஊத்தி ஹல்லேலூயா சொல்லாம, கர்த்தர் இந்த உலகத்துல வந்து இப்படிப்பட்ட வாழ்ந்த நம்மை
முந்தி நடந்த வாழ்க்கையிலே தேவன் நம்மை ரட்சித்து மறுபடியும் நம்மை ஆவினாலே தம்முடைய தேவனுடைய ஆவினாலே கழுவி, இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவினாலும் கழுவி பரிசுத்தமாக்கி நம்மை நீதிமானாய் மாற்றினார். அல்லேலூயா, நம்மை நீதிமானாய் மாற்றினார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து, ஆமென், கர்த்தர் பவுல் சொல்லுது போல, ஆமென், இந்த உலகத்துல பாவிகளை நீதிமானாக்கும்படியாக இந்த உலகத்துல வந்தார். ஆமென், பாவிகளை நீதிமானாக்கும்படியாக உலகத்திலே வந்தார். யோவான் 10:10 நாம் வாசிக்கிறோம், ஆமென், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக வந்தேன், அவைகளுக்கு, ஆமென், ஜீவன் உண்டாக வந்தேன், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான், நானும் அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்திலே மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தார். மனுஷன் நித்திய காலமாய் அவன் வாழ வேண்டும் என்றால் ஆதாமை தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ வேண்டும் என்று வைக்காமல் அவனை நித்தியம் வரைக்குமாய் தன்னுடைய சாயலிலே ஆகிய நித்தியத்தை அவனுக்குள்ளே வைத்தார். ஆமென். என்றைக்கு அவன் கீழ்ப்படியாமையாலே அவன் பாவம் செய்தானோ அன்று முதல் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மரணம் பிரவேசித்தது, சாபம் பிரவேசித்தது, பூமியிலே, ஆமென், அல்லேலூயா, முற்பூண்டுகள் விளையும், பூமி சபிக்கப்பட்டு போனதை நாம் பார்க்கிறோம். இப்படி சாபமான இந்த உலகத்துல இரண்டாம் மாதமாகிய இயேசு உலகத்துல வந்து சாபத்தை எல்லாம் மாற்றி, ஆமென், வெளிப்படுத்துற விசேஷம் 21வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்துற விசேஷம், அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பான், இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவை ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்பு அவர், வசனங்கள் சத்தியமும் உண்மை உள்ளவைகள் என்று எழுது என்றார். ஆமென். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், இதோ சகலத்தை நான் புதிதாக்குகிறேன் என்றார். அப்போ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றால் பழையவனையாயிருந்த பழையவனையெல்லாம் ஒழியத்தக்கதாக, அதாவது சாபமான இந்த உலகத்திலே மரணமான கண்ணீரும் வியாதிகளும் மரண துயரங்களும் இருந்த உலகத்திலே மனுஷனுக்கு வாழ்வு இல்லை என்ற ஒரு சூழ்நிலையிலே அவனை வாழ வைக்க வேண்டும், அவன் நித்தியத்துக்குள்ளாக கர்த்தரோடு கூட இசைந்திருக்க வேண்டும் என்பதற்காக மனுஷகுமார் இயேசு ஒரு மனிதனாக அவதரித்து இந்த உலகத்துல வந்து ஒரு மனிதனை பாவத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கும்படியாக சிலுவையிலே தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிபதியாயிருந்த பிசாசை அழித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவேதான் யோவான் 3:17 ஆண்டவர் சொன்னார், இயேசு 3:17 வாசிக்கிறோம், ஆமென், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த வசனத்தை நீங்க கவனிங்கன்னா, உலகத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் என்ன செய்யவில்லை, அனுப்பவில்லை. அவராலே உலகம் என்ன செய்யப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவகுமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான பிள்ளையே, அந்த இயேசுவை விசுவாசிக்கிற அந்த இயேசுவிடத்துல வந்து நான் ஒரு பாவி என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை அந்த இயேசுவுக்கு அர்ப்பணிக்கும் போது அவனாலே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும், அவனாலே நித்திய காலமாய் வாழ முடியும். ஆகவேதான் ஆண்டவர் இங்கே நான் ஆமென், அவனுக்கு ஜீவன் உண்டாக வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. யோவான் 12:46 வசனத்தில் இயேசு எதற்கு வந்தேன் என்றார், உலகத்திலே ஒளியாக வந்தேன் என்றார். உலகத்திற்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்றார். உலகத்திலே நான் எதிராக வந்தேன், ஒளியாக வந்தேன். ஆமென். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு, ஆமென், வாழ்க்கையிலே, ஆமென், அல்லேலூயா, சந்தோஷம் இல்லாம
எதிர்பார்ப்பு இல்லாம நம்பிக்கையற்று இருக்கிற உலகத்துல அவனுக்கு ஒரு வெளிச்சமாக, ஒரு நம்பிக்கை ஊட்டும்படியாக, அவனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அவனுக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிவிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தேன் என்று ஆண்டவர் உலகத்திலே ஒளியாய் வந்தேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அதே 47 வசனத்தில் அவர் சொல்லுகிறான், ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். ஆமென். என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்காமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் 2020 ஆமென் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்து ஆமென் நமக்காக ஆமென் வாழ்ந்து 33 வயது வரும் வரைக்கும் ஆமென் அல்லேலூயா வாழ்ந்து சுவிசேஷத்தை உலகத்திலே ஆமென் மறந்திரும்புதலை பிரசங்கித்து ஆமென் சிலுவையில் மரணத்தை அடைந்து நாம் எல்லாரும் வாழ்வதற்காக நாம் அடையக்கூடிய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் தன்னுடைய சிலுவையில் ஏற்றுக்கொண்டு ஆமென் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கும்படியாக தன்னுடைய ஜீவனை அந்த சிலுவையிலே கொடுத்தார். ஆமென். தான் சிந்தின இரத்தத்தினாலே ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொடுத்தார். ஆகவேதான் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனும், இதை விசுவாசியாமல் போனால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த குமாரன் இயேசு இந்த உலகத்தில் வந்த நாளை இந்த உலகம் முழுவதும் கொண்டாடினாலும், ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு விதமாய் கொண்டாடினாலும், அவர் வந்த பிரதானமான நோக்கம் பாவிகளை ரட்சிப்பதற்கு இந்த உலகத்தில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. நீதிமானை அல்ல, பாவியை மனம் திரும்பி அவனை ஆமென் ஆமென் அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர், தேவன் நம்மை கோபாக்கன் என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்காகவே நியமித்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு ஆமென் மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்றே நியமித்தார். ஆகவே இந்த இயேசுவை அவன் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா ஆமென், ஒருவேளை உங்க வாழ்க்கை கிறிஸ்தவ என்ற போர்வையிலே மூடி இருக்கலாம். ஆமென் அல்லேலூயா. ஆனா உண்மையிலேயே அந்த இயேசுவுக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்காம உலகத்தானை போல ஒரு பொதுவாக, அதாவது சுயநலமாக உங்க வாழ்க்கையை மட்டும் பார்த்து கொண்டு தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்ன என்பதை அறியாம, உங்க வாழ்க்கையில என்ன என்பதை அறியாம ஒருவேளை நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் மற்ற ஜனங்களை போல அழிய வேண்டிய அல்லது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளே தள்ளப்பட வேண்டியது வரலாம். ஆமென். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்துல பவுல் தன்னுடைய வாழ்க்கை அவன் தேவனை சந்திக்கும் போது முதல் கேட்ட கேள்வி என்னன்னா, நீர் என்ன, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். அல்லேலூயா. ஆமென். அப்படி இந்த ஒரு கேள்வி எல்லா மனுஷனும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது நீங்க உண்மைன்னா அந்த இயேசுட்ட நீங்க கேட்பீங்க, ஆண்டவரே ஆமென் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா. நான் உண்மையிலே அந்த இயேசுடத்துல கேட்டா நிச்சயமாகவே அந்த இயேசு அவருடைய சித்தத்தை நமக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவினாலே இந்த உலகத்துல வாழ்ந்து பரிசுத்த தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடிக்க முடியும். ஒவ்வொரு மனிதனும் இயேசுவானவர் எப்படி தான் இந்த தேவ சித்தத்தை முடித்து ஓய்ந்திருக்கிறாரோ அதே போல நாம் ஒவ்வொரு பேரும் தேவ சித்தத்தை செய்து ஓய்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாம தேவ சித்தத்தை உணராது இருந்தா நிச்சயமாக நாமும் தண்டனைக்கு தப்பவே
பேரளவிலே பேர் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறது போல மடிய வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகவேதான் பவுல் எழுதும் போது ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களிலே அவர் சொல்லும் போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே புத்தி உள்ள ஆராதனை. நல்ல கவனிங்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லது அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. என்ன சொல்லுகிறது? நீங்கள் இந்த உலகத்தின் ஒத்த வேஷத்தை தெரியாம, உலகத்துல 25ஆம் நாள் வந்துச்சுன்னா என்ன, ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்துல பயங்கர கூட்டங்களும், ஒவ்வொரு ஆள் கொடியில அந்த ட்ரீயை வைக்கிறதும், அதுல பாக்குறதும், அதுல செல்ஃபி எடுத்து ஊருக்கு அனுப்பி அங்கங்க பண்ணி, ஆமேன் அல்லேலூயா, கொடியில மாதிரி எல்லாம் வச்சு அதுல இயேசு பிறந்திருக்கிறது போலவும், ஆனா அவர் ஏன் பிறந்தார், எதற்காக வந்தார், அதுக்காக நான் என்ன செய்ய போறேன், என்ன அவர் எதிர்பார்க்கிறார் என்பதெல்லாம் அக்கறையே கிடையாது. அல்லேலூயா. ஆனா தேவ பிள்ளைகளுடைய நீங்களும் நானும் தேவனை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உண்மையிலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அந்த இரட்சணிய சந்தோஷத்தை பெற்றிருக்கிற நாம ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்க, மறுரூபமாகுங்கள். ஆமென். 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது, எப்படி மறுரூபம் அடைய முடியும்? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடிகளை காண்கிறது போல கண்டு அந்த ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமை மேலே மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை என்ன செய்கிறோம்? எதுல பார்க்கிறோம்? கண்ணாடிகளை காண்கிறது போல கண்டு. இந்த வேதத்துல ஆமென், அதை கண்டு வாசித்து அல்லேலூயா, இந்த வேத வசனம் கொண்டு அந்த ஆவியாயிருக்கிற கர்த்தராலே, பரிசுத்த ஆவியாகிய தேவனாலே, தேவனுடைய குமாரனுக்கு ஒத்த சாயலாகத்தானே, குமாரனுடைய சாயலாகத்தானே மகிமை மேலே என்ன செய்கிறோம்? மகிமை அடைகிறோம். அல்லேலூயா. ரோமர் 8ஆவது அதிகாரம் 29ஆவது வசனத்தை வாசிங்க. நாம தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்திருக்கிறார். கரங்களை ஊத்தி நன்றி சொல்லுவோமா? பாருங்க, தம்முடைய குமாரன் அநேகருக்குள்ளே, குமாரனுக்குள்ள சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை தம்முடைய, நல்லா சொல்லுங்க, தம்முடைய, எல்லாரும் சொல்லுங்க, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய். அல்லேலூயா. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா, இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக. அல்லேலூயா. சாயல் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? சாயலுக்கு ஆமென், இமேஜ் ஆஃப் சன். அல்லேலூயா. மனிதனை அவருடைய சாயல்ல படைச்சா இமேஜ் ஆஃப் காட் அப்படின்னு படைத்த தேவன் மறுபடியும் அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவகுமாரனுடைய சாயலை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். கரங்களத்தை எல்லாம் சொல்லுவாமா? தேவகுமாரன் முதற் பேரானவராய் இருக்கிறார். அவருடைய சகோதரர்கள் வரிசையில நாம் எல்லாரும் தேவன் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே குமாரனாய் இயேசுவுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை தேவன் மாற்றி கொண்டு வருகிறார். ஆனா யார் யாரெல்லாம் இந்த ஆவியானவருக்கு ஒத்துழைக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்த ஆவியானவருக்கு
கீழ்ப்பட்டு செவி கொடுக்கிறார்களோ, அதன்படி நடக்க தன்னுடைய மனதை செலுத்தினார்களோ, அவர்களுக்குள்ளே அந்த மாற்றத்தை நாம் பார்க்க முடியுமே ஒழிய, ஆவியானவருக்கு கீழ்ப்படியாம, ஆவியானவருக்கு செவி கொடுக்காம வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மறுரூபத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பெரிய ஏமாற்றம் ஆயிடும். ஆமென், அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமென் இன்னைக்கு நாம் ஏனோதானம் என்று வாழ்ந்துவிட முடியாது. அல்லேலூயா. ஆகவே கூடாது. ஆமென். இந்த ரட்சிப்பை ஆமென் தருவதற்காக இயேசு தன்னுடைய மகிமையை ஆமென் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை சொல்லுகிறார். தேவனாயிருந்தும் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அடுத்த வசனத்துல தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி ஆமென் அடிமையின் ரூபத்தை எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. ஆமென். மனுஷனாய் பிறந்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்து, அதாவது சிலுவையின் மரண பரிந்தியம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல், அந்த ஆமென் கீழ்ப்படிந்தவர் ஆகி மரண பரிந்தியம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த கீழ்ப்படிதல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நமக்கு இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை நமக்கு இருந்தால் நிச்சயமாகவே நமக்குள்ளே குமாரனுடைய சாயல் வெளிப்படும். எட்டர்னிட்டி, அல்லேலூயா. நித்திய ஜீவமாய் காலமாய் தேவனோடு வாழக்கூடிய ஆமென் அந்த ஆனந்த பாக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும். ஆகவே ஒரு செலிப்ரேஷனா மட்டும் இல்ல, இயேசு ஆமென் வேதத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 7:14 ஆமென் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள், அவருக்கு இம்மானுவேல் என்று என்ன செய்வாள், பெயரிடுவாள் என்று. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு. இன்றைக்கு அந்த இயேசு நாம் ஒவ்வொரு பேருக்கு உள்ளும் வாசம் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாகிய தேவன் நாம் ஒவ்வொரு பேருக்கு உள்ளும் வாசமாயிருந்து நம் அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு, அவருடைய மெல்லிய குரலை கேட்டு அதன்படி செய்யும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே என்ன செய்கிறார், வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இம்மானுவேலுக்கு நாம கீழ்ப்படியும் போது அந்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருந்து என்னென்ன செய்வார் என்று வேதம் முழுவதும் சொல்லி இருக்கிறார். நீங்க தியானிங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில ஆமென் ஜெயத்தை, வெற்றியை ஆமென் அல்லேலூயா தந்து தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றி தருவார். ஆமென். பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆமென் நாம் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரிலே மறுரூபத்துக்குள்ளும் நிலைத்திருப்போமானால் அவரே அந்த ஜீவனை நமக்கு தருவார். யோவான் 10:10 வாசித்தவே நாம வாசிப்போம். மீண்டும் நாம் செபிக்கலாம். நானும் திருடனும் வருவான், வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். எல்லாரும் எழுந்திருப்போமா? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துல கடந்து வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆமென் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன். ஆமென், ஆமென். இந்த குமாரனை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள எல்லார் கண்களை மூடி, இதுவரைக்கும் இந்த குமாரனுக்கு உங்க வாழ்க்கையில இருதயத்துல இடம் கொடுக்கலன்னா, இந்த இம்மானுவேலனாகிய இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கலன்னா, இன்றைக்கு இந்த இயேசுவை எல்லார் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எனக்குள்ளும் இந்த இயேசுவை வாங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். ஒருவேளை எப்பமோ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றமாய் இயேசு இல்லாம ஆமென் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி இந்த நாளில் மட்டும் ஒருவேளை வந்து இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கலாம். அல்லது அந்த இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆமென் உங்களையும் ஏமாற்றி உலகத்தை ஏமாற்றி கொண்டு சபை ஆராதனையில கலந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஒரு முறை கூட இயேசு பாவிகளை ரட்சிக்கும்படிக்காகவே உலகத்துல வந்தார். பாவிகளோடு கூட இம்மானுவேலராய் இருக்கிற கர்த்தர் பாவிகளோடு கூட போஜனமானம் பண்ணி அவளை மனம் திரும்பி அவர் நித்திய ஜீவனுக்குள் அழைக்க வந்தார். ஒரு விஷயம் கூட மனம் திரும்பி அந்த இயேசுடத்துல என்னையும் அர்ப்பணிக்கிறேன் அப்பா,
ஆண்டவரே எனக்குள்ளும் குமாரனுடைய சாயலை உண்டாக்கி ஆண்டவரே என்னையும் பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் இந்த சாயலுக்குள்ளாய் என்னை கொண்டு வரும்படியாக செபிக்கிறேன் என்று எல்லாரும் செபிப்போம். நன்றி ஆண்டவரே. அனுதினமும் அவருடைய சித்தத்தை உணர்ந்து அனுதினமும் அவருடைய கிருபையை புரிந்து கொண்டு நானும் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைய என்னை அப்பா ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல செபிங்க. நன்றி அப்பா. எல்லாரும் தேவனை துதிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் இந்த இயேசுவே எனக்குள்ளும் வந்து ஆண்டவரே வாசமாயிரும். ஆண்டவரே எங்களையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி ரட்சித்தீரே. இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்தீரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீர்நாளன் மக்கில் சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காகவே நீர் ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றீர். எனக்காகவே நீர் ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம்,
சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா. எனக்காகவே நீர் ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றீர். எனக்காகவே நீர் ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஆமென். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. எங்களுக்காக உலகத்துல வழிபட்டு எங்களுக்காகவே இரத்தத்தை எல்லாம் சிந்தி சிலுவையிலே நாங்கள் அடையக்கூடிய அந்த மரண தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டு நீர் விடுதலை தந்தீரே, அதற்காக நன்றி. எங்களை வாழ வைத்து நித்திய ஜீவனுக்குள்ளே எங்களை வழி நடத்துகிற நித்திய தேவனே நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த நாளிலும் இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பேர் பேராய் இந்த நாளிலும் நீங்க ஆசீர்வதிங்க. பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே, சபையார், தேவ ஜனங்கள், எங்கள் உறவினர்கள், நண்பர்கள் ஆண்டவரே, எங்களோடு ஆராதித்து பல தேசத்தில் இருக்கிற அப்பா தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையோடும் எங்கள் தேவன் உடைய கிருபையாய் நீர் ஆசீர்வதித்து இந்த நன்னாளிலும் கூட ஐயா அவர்களையும் வாழ்த்தி தகப்பனே உதவிகளை செய்து பலப்படுத்தி நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. வந்த பிள்ளை யாவரையும் உடைய கரங்களில் வைக்கிறேன். பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா உயர்த்துவீராக உடைய தயவுள்ள கரங்களை அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலேயே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,